என் செல்ல குழந்தையே, ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை பஞ்சமியின் விடியலில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். தட்டாமல் என் வார்த்தைகளை கேள். நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் உன் வாழ்க்கை இன்று இந்த வராகி என்னுடைய பார்வையில் நல்லபடியாக மாற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. அம்மாவினுடைய அன்பு உன்னுடைய தலையெழுத்தை மாற்றப் போகின்றது. என் குழந்தையே, நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையின் அதிசயத்தை எல்லாம் கொடுக்கப் போகின்றது. இத்தனை நாளும் ஏனோ தானோவென்று வாழ்ந்து கொண்டிருந்த என் பிள்ளை, இனிமேல் இந்த வாழ்க்கையை மன உறுதியோடு நீ வாழப் போகின்றாய். உனக்காக என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த சூழ்நிலைகள் நடத்தப் போவதைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு பிடித்தம் இருக்க வேண்டும். ஒரு பிடித்தம் இருந்தால் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ நாம் தயாராக இருப்போம். அப்படித்தான் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காது. எதை நீ செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எந்த விஷயத்தை நீ செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருந்துவிட்டால் அது போதும். நீ செல்லும் பாதை மட்டும் சரியாக தேர்ந்தெடுத்து விட்டால் பிறகு நீ செல்லும் பாதை எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் வெல்லக்கூடிய ஒரு பாதைதான் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே வெற்றிகளை உறுதியாக கொடுக்கின்ற பாதைகள்தான் என்பதனை மறந்து விடாதே. உன் வெற்றிகளை எண்ணி பார்க்காதே, உன்னுடைய தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார். ஏனென்றால் வெற்றியை விட உயர்ந்தது தோல்விகள்தான். தோல்விகளை தாங்க ஒருவனுக்கு மனதைரியம் இருந்துவிட்டது என்றால் இந்த தோல்வியின் அடுத்தபடியாக இந்த வாழ்க்கையின் வெற்றியை தொட முடியும் என்பதனை ஒருவன் உணர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவனுக்கு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்துவிடும். அதிகமாக யோசித்தால் முதலில் மனது வலிக்கும், அதன் பிறகு தலை வலிக்கும். வாழ்க்கையையும் மனிதர்களையும் அவரவர்கள் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும். அதுதான் உனக்கு நல்லது. யாருடைய போக்கையும் கண்டு பதறுவதோ, இப்படி செய்கிறார்களே அப்படி செய்கிறார்களே என்று நீ வருத்தப்படுவதோ உனக்கு தான் தலைவலியே தவிர அவர்கள் அதை கண்டு வருத்தப்பட போவது கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து அவர்கள் பின்வாங்க போவதும் கிடையாது. நீ வருத்தப்படுகிறாயே என்று சொல்லி உனக்காக அவர்கள் மனம் இறங்கப் போவதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்களுக்காக எப்பொழுதும் உன்னுடைய நேரத்தை நீ செலவழித்து கொண்டிருக்காது. யாரையாவது நீ தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் நிச்சயமாக அது உனக்கு நெருங்கிய ஒருவராக இருக்கட்டும். ஏனென்றால் அல்லது ஒரு சிறு குழந்தையாக இருக்கட்டும். அவர்களை நீ தூக்கினால் மட்டும்தான் உனக்கு பாரமும் இருக்காது, அவர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு துரோகமும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சிறு பிள்ளையாக இருக்கும் வரை மட்டும்தான் ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டான். வளர வளர வஞ்சக எண்ணங்களும் சேர்ந்தே அல்லவா ஒவ்வொருவருக்குள்ளும் வளர்ந்து விடுகின்றது. என் குழந்தையே, இருக்கும் வரை ஆஸ்தியோடு இருப்பவர்கள் இறந்த பிறகு அஸ்தியாக மாற வேண்டும். இதில் யார் ஒஸ்தியாக இருக்கிறார்கள் என்பதனை நிரூபிக்க இங்கு ஏகப்பட்ட போராட்டங்கள், எத்தனையோ குஸ்திகளை நடத்துகிறார்கள். மற்றவர்களை எந்த அளவிலும் காயப்படுத்த துடிக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் இருக்கும் வரையில் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளும் நடந்துவிடவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை எல்லாம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு. பச்சோந்தி கூட 10 வண்ணங்கள் தான் மாறும். ஆனால் நம்மோடு பழகிய சில கேடுகட்ட சில்லறை மனிதர்கள் 10,000 வண்ணத்தில் மாறுவார்கள்.
அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். எப்பொழுதுமே இவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருந்தால் நாம் எத்தனை வயதிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். யமனுக்கே எரிச்சல் வருகின்ற அளவிற்கு எத்தனையோ பேர் இங்கு நீண்ட ஆயுளோடு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு பல புண்ணியங்களும் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களும் கை கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்றால், நீண்ட நாள் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடு இருந்தாலே போதும். யாருக்கும் கெடுதலை செய்யாத ஒரு மனது இருந்தாலே போதும். என் குழந்தையே, அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களின் மீது நம்முடைய கவனம் ஒவ்வொன்றும் தெளிவாக இருந்து விட்டாலே அது போதும். இவை எவ்வென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், பேரானந்தப்படுத்தும், உன்னை வெற்றி நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நாம் எதையுமே காண வேண்டாம் என்று நினைக்கிறோம். குறிப்பாக இந்த உலகத்தில் அதிகமான எடை உள்ள பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் அது கண்ணீர் தான். அது எப்போது யாரிடம் இருந்து வருகிறது என்பதைத்தான். எல்லா கண்ணீருக்கும் நாம் அந்த எடை இருக்காது. சந்தோஷத்தில் பிறக்கும் கண்ணீர் எடையில்லாத மலரை போன்றது. ஆனால் நிர்கதியின் போது, ஒரு பிரிவின் போது, அதிலும் குறைந்த ஆயுளில் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களினுடைய கண்ணீர் இருப்பது எல்லாம் மிகவும் கனமானது. அதாவது, நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். அதில் வரும் ஒரு சொட்டு கண்ணீரை கூட இந்த மனிதனால் தாங்கிவிட முடியாது. அது மிகவும் கனமானதாக இருக்கும். உண்மையில் கண்களில் கண்ணீர் வருகிறதே தவிர அது இதயத்தில் இருந்துதான் பிறக்கிறது. உன் இதயம் எதை நினைக்கிறதோ அதுதானே கண்ணீர் துளிகளாக வெளிவரும். உன் இதயம் எதை பற்றி யோசிக்கின்றதோ அந்த விஷயம்தானே கண்ணீர் துளிகளாக வெளியே வருகின்றது. இதயம் அப்படியெல்லாம் எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. எல்லா கஷ்டங்களையும் தாங்கி பழகிய இதயம் கொண்டவர்களால் தான் நாமும். ஆனால் ஒரு சிறு துயரம் ஏன் நம்மை கண்ணீர் விட வைக்கிறது என்றால், அந்த துயரத்தின் போது அதனுடைய எடையானது நம்முடைய ஒட்டுமொத்த மனதையும் கரையச் செய்கிறது என்பதுதான் அர்த்தம். அதனால் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? ஒருவர் கண்கலங்கி கண்ணீர் வடிக்கிறார் என்றால், ஒருவர் மனமுடைந்து கண்ணீர் சிந்துகிறார் என்றால், என் பிள்ளையை எந்த நிலையிலும் அவர்களை கேலியோ கிண்டலோ செய்து விடாது. மனதில் நீங்காத பாரம் ஒருவருக்கு இருக்கிறது என்றாலும், மனதில் தீராத சோதனைகள் ஒருவருக்குள் இருக்கிறது என்றாலும், அதனை அவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவதற்குத்தான் அந்த கண்ணீர் வெளிவருகிறது என்பதனை புரிந்து கொள். ஒருவரின் மனதில் இருக்கின்ற சோதனைகளை எல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை கேலியோ கிண்டலோ செய்து விடாதே. ஒருவரினுடைய கண்ணீர் துளிகளை ஒரு பொழுதும் குறைத்து மதிப்பிட்டு விடாதே. எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் ஒருவருக்கும் நடக்கலாம். தனக்கு வந்தால்தான் அந்த கஷ்டங்கள் புரியும். தானும் இது போன்ற கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை வந்தால்தான் அதன் உண்மை நிலை என்னவென்று புரியும் அல்லவா? அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மற்றவர்களினுடைய வேதனையை கேலியோ கிண்டலோ நீ செய்துவிட்டாயானால் அந்த பாவம் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த பாவம் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்காக எல்லாமும் எதை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த மனது ஒரு தோட்டம் போன்றது. எண்ணங்களே அங்கு விதைகளாக இருக்கும்.
அதில் நீ மலர்களை வளர்ப்பதும் கலைகளை வளர்ப்பதும் அவரவர் எண்ணங்களின் அடிப்படையில்தான் அவர்களுக்கு நடக்குமே தவிர, நீ உன்னுடைய சிந்தனைகளை தெளிவாக வைத்து கொண்ட பிறகு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்ல ஒருபோதும் முடியாது. என் குழந்தையை, எறும்பு புற்றுக்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டும் பக்கத்தில் நின்றால் கடிக்கத்தான் செய்யும். அதுபோலத்தான் சில மனிதர்களும் புத்தியும் அப்படித்தான். என்னதான் நீ செய்தாலும் உன்னை தப்பாகத்தான் பேசும், உன்னை தவறாகத்தான் பேசும். அதனால் எந்த மனிதர்களிடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க நீ போராடி கொண்டிருக்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே உனக்கு கவனமாகத்தான் கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் உனக்காக வருகின்ற இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மிக பெரிய அளவில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என் பிள்ளை நீ கண்டுவிட்டால் போதும். அத்தனையிலும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் நம்பிக்கையோடு உன்னை எதிர்கொள்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. இந்த வராகி நான் இந்த பஞ்சமி விடியலில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உன்னால் உணர முடியும். அது எப்படி தெரியுமா? நாம் யாருக்கும் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்துவிட்டாலும், யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருந்துவிட்டாலும், நாம் செய்கின்ற செயலில் எந்த வகையிலும் எந்த தவறுகளும் இல்லாமல் நாம் இருந்துவிட்டால் போதும், நீ மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டாய் என்றுதான் அர்த்தம். நீ யாருக்கும் கெடுதல் செய்கின்ற பிள்ளை என்று உன் அம்மா சொல்லவில்லை. என் குழந்தையே, நீ கவனமாக ஒரு நாள் இருந்து பார். உனக்கே தெரியும் உன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அதுபோல யாரேனும் உன் பொறுமையை சோதிக்க நினைத்தால் கூட அந்த இடத்தில் சற்று கவனமாக இருந்து அவர்களினுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு நீயும் உன்னை மாற்றிக்கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் எதுவும் நடக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக என் குழந்தை பேரதிர்ஷ்டங்களை என்னவென்று நீ உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை உணர்வுகளையும் நீ அடைந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. வராகி சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை உனக்குள் வருகின்ற இந்த சோதனைகளை எல்லாம் நினைத்து கலங்காதே. எல்லாமுமே ஏதோ ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள். எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் உன்னை நிற்க வைக்கிறது என்பதனை புரிந்து கொள். இனி அத்தனையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கை நிரந்தரமாக அழகாக மிளிரப் போவதைக் கண்டு பேரானந்தம் கொண்டால் அது போதும். எதையுமே நினைத்து பதற்றமடைவதை விட, எதையாவது யோசித்து கலங்குவதை விட, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நிகழ்வுகளை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகி சொல்கின்ற வார்த்தைகளை உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். என் பிள்ளையே, நீ புன்னகையோடு இரு. அடுத்தவர்களின் கண்ணீரை ஏளனம் செய்யாமல் இரு. உன்னால் முடிந்தால் உன் புன்னகையை மற்றவர்களுக்கு நீ பரிசாக கொடு. ஒருவரினுடைய புன்னகை, ஒருவரினுடைய புன்சிரிப்பு எதிரில் இருப்பவர்களினுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். உனக்கு எதிரில் வருகின்ற ஒருவரினுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே.
தவறான முடிவெடுக்க கூடியவர் கூட உன்னுடைய புன்னகையை கண்டு அந்த முடிவிலிருந்து மீண்டு விடுவார் என்பதனை மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.